இதற்கு எதிரான போராட்டம் நடைபெற்றதாகவும் ஸ்டெர்லைட் மூடப்பட்டதாகவும் சர்ச்சைகள் ஏற்கனவே தென் மாவட்டங்களில் உள்ளன. இந்த நிலையில் மீண்டும் சீன ஆதரவு விளம்பர போஸ்டர் மூலம் திமுகவின் அமைச்சர்களின் தொடர்பு அம்பலமாகியிருப்பதாக சர்ச்சைகள் வெளிவந்திருக்கிறது. இது சீனாவினுடைய விசுவாசி திமுக என்பதை காட்டுகிறதா என்ற நிலைப்பாடு தோன்றுகிறது. இப்படிப்பட்ட ஒரு தோற்றத்தை நேற்றைய அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் கொடுத்த விளம்பரம் ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த திமுகவின் செயலை பிரதமர் மோடி அவர்கள் நெல்லையில் பேசுகின்ற பொழுது கண்டித்து பேசியிருக்கிறார். அத்துடன் தனது ட்விட்டரிலும் கண்டித்து ட்வீட் செய்துள்ளார்.